ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு அடி கனமான ஒரு கடாயை எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அது சூடானதும் சீரகமும் சிகப்பு வத்தல் இருக்குது பார்த்திங்களா, மிளகா வத்தல், அது ரெண்டும் போட்டுட்டு பூண்டு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா இந்த பூண்டு சிகப்பு வத்தல், இது ரெண்டும் தாங்க. இது ரெண்டும் மட்டும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் அவைலபிளாக இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கேரமலைஸ் ஆகணும். ஸோ அந்த கேரமலைஸ் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டக்குன்னு வேகும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஒரு லைட் ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செமி பாயில்டு ஒரு 50% வெந்த அந்த மட்டனோடு சேர்த்துட்டு சில்லி பவுடர் மட்டும்தான் மட்டன் சுக்காவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வீட்டில் இருக்க ரெட் சில்லி பவுடர் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இந்த 2 மட்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஹாஃப் தான் வேக வச்சுருக்கோம் அந்த மட்டனை. ஸோ அந்த ரிமைனிங் அந்த மிளகாய் தூளோட ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இறங்குற மாதிரியே லிட்டு போட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனியன் கார்லிக்கோடு சேர்ந்து கேரளமலைஸ் ஆகி அப்படி இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், மட்டன் குழம்பு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. அடி தூளாக இருக்கும். டட்டா பாய்.